ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மோமோஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன். அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சோயா சங்க் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அம்ச்சூர் பவுடர், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கிறேன். எப்போதும் போல் நம்ம சோயா சங்க் எப்படி சுடு தண்ணியில் அவிப்போமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா காரத்துக்கு, 1 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். தண்ணி சேர்க்கவே கூடாது. நல்லா சோயா சங்க்லையும் தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் அரிசி மாவு நம்ம அந்த தண்ணியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்க்குறோம் 2 டேபிள் ஸ்பூன். அம்ச்சூர் பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். நான் கொஞ்சமாக பெருங்காயமும் இதில் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு சோயா சங்க் எடுத்ததில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் சாறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இன்னும் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது எண்ணெயும் ரொம்ப சாப்பிடாம ரொம்ப எண்ணெயாகவும் இருக்காது, நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறையா எண்ணெய் இருந்துச்சுன்னா அது கொலஸ்ட்ரால் தான். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெயை விட்டுக்கோங்க. நம்ம கட்லெட்டுக்கு விட்டுருந்த மாதிரி தான் இதையும் செய்ய போகிறோம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் இதை தட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க, அப்போ தான் ஃபுல்லாக வேகும் நமக்கு உள்ள வணக்கி. இந்த மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். நான் ஏற்கனவே அது மாதிரி தட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் இப்போ சேர்க்க போகிறேன் அதில். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம சேர்க்கையில் கொஞ்சம் தெறிக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட வேணாம். நமக்கு உள்ள வரைக்கும் வேகிறதுக்காக தான் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் ரோஸ்டாக இருக்குது. 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணும்போது அது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். பார்த்து மெதுவாக ஃப்ளிப் பண்ணி விடுங்க, இல்லைன்னா பிஞ்சிடும்.
நான் முதல்ல வந்து ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருந்தேன். திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் என்னோடய பேனில் எண்ணெய் இல்லை, அதனால் நான் திருப்பி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, ரொம்ப ரோஸ்ட் ஆயிரும், உள்ளுக்குள்ளே வதக்கி நமக்கு வேகாது. இந்த மாதிரி லேசாக கரண்டியை வச்சு தட்டி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சன்னமாகும். அப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து மெதுவாக எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. இந்த சைடெல்லாம் நமக்கு கொஞ்சம் வேகாமல் இருந்ததையும் நான் இப்போ வேக வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கலர் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே அதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. எல்லா சைடுமே நல்லா வேக விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா எதையுமே வதக்கலை, அதனால் இந்த எண்ணெயில் வேகிறதுல தான் அதோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இல்லைன்னா சாப்பிடும்போது அதோட பச்சை வாசம் அப்படி இருக்கும். அதனால் நல்லா வேகிற வரைக்கும் டைம் விட்டு வேக விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு நான் சும்மா சோயா சங்க் ஸ்நாக்குன்னு தான் நான் பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் பேர் தோணுச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நான் திருப்பி மிச்சம் இருக்கதையும் அதே மாதிரி தட்டி சேர்க்க போகிறேன். அதுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு அது காயிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மிச்சம் நம்ம தட்டி வச்சுருக்கதையும் அதில் சேர்த்து முதல்ல ஃப்ரை பண்ண மாதிரியே ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் கூட நம்ம கட்லெட்டுக்கு வந்து அந்த ரஸ்க்கு தூள் மேலே கோட்டிங் கொடுத்த மாதிரியும் கொடுத்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சோயா சங்க் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மோமோஸ் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.